நம்ம கேட்காமலே நம்மளுக்கு ஒரு பொருள வாங்கி தரும்போது கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா, எங்க வீட்ல ஆல்ரெடி இருந்த மிக்ஸி நல்லா தான் இருந்தது. அதில இருக்கிற ஜார் தான் அந்த ரவுண்ட்ல லைட்டா உடைஞ்சிருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து இந்த சின்ன ஜார்ல வந்து சட்னிலாம் தேங்காய் சட்னி அரைக்கும்போது தண்ணிலாம் டிஸ்சார்ஜ் ஆயிடுது அப்படின்னு சொல்லி ஜார் மட்டும் மாத்தணும்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில அவங்க என்னடான்னா, "நீ ஜார் வாங்குற காசுக்கு ரூ. 1000 அப்படி இப்படின்னு போட்டு வாங்குறத விட, ஒரு புது மிக்ஸி நல்ல மிக்ஸியாவே வாங்கிட்டு போயிடலாம்னு" சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாமலே ஆர்டர் போட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஆட்டம்பர்க் பிராண்ட். பிரீத்தி தான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்தேன். அது கல்யாணத்தப்போ எங்க அம்மா வாங்கி கொடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா அத வச்சு ஓட்டியாச்சு. சரி ஓகே வாங்கி தான் குடுத்துட்டாங்க. பட் ஆர்டர் போட்ட அன்னைக்கு என்னவோ சண்ட தான் போட்டேன். எதுக்கு தேவையில்லாத செலவுன்னு. கடைசியில வந்து சரி வேணாம்னா கேன்சல் பண்ணிருன்னு நம்மகிட்ட சொல்லும்போது, வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்படி ரிசீவ் ஆன இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் என்ன பிராண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா, ஆட்டம்பர்க் தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க. இத சம் யூடியூபர்ஸ் அவங்களோட சேனல்ல யூஸ் பண்ணும்போது நானும் பார்த்துருக்கேன். நான் நார்மலா வச்சிருந்த அந்த மிக்ஸியில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமான பொருள் சேர்த்துட்டோம் அப்படின்னா வெளியில அடிச்சிரும். ஸோ அந்த டென்ஷன் வந்து நம்மளுக்கு அத கிளீன் பண்ணுறப்போ இன்னும் டென்ஷன் ஆகும். ஸோ இதில எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சைட்ல இருக்க 4 கிளிப்ஸ் தான். இதில மொத்தமா பார்த்தீங்கன்னா 4 ஜார் குடுத்துருக்காங்க. எல்லாமே தான். ஒரு சின்ன சைஸ், ஒரு மீடியம் அண்ட் ஒரு லார்ஜ் குடுத்துருக்காங்க. அது இல்லாம ஒரு சாப்பர் குடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நான் மிக்ஸி வாங்கணும்னு நெனச்சப்போ, பிரீத்தி ஜோடியாக் அது கொஞ்சம் ஆட்ல நெறைய பார்த்தனால சப்பாத்தி மாவு அப்படிங்கிற ஒரு எய்ம்ல இருந்தேன். பட் இப்போ இது வாங்கியாச்சு. முக்கியமா எனக்கு இதில இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ரொம்ப சின்னதா காம்பேக்ட்டா இருக்கு. என்னோட பழைய மிக்ஸி இருந்த பிளேஸ் இத கொண்டு வச்சதும் எனக்கு என்னமோ ஒர்க் ஸ்பேஸ் நெறைய கிடைச்ச மாரி இருந்தது. ஸோ அந்த விதத்தில ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் கிரைண்டிங்லயுமே ஒரு டிஃபரெண்ட்டான ஆப்ஷனா இந்த கோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ஆனா அது இல்லாம நார்மல் மிக்ஸில இருக்க மாரி 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஆர்வமா இந்த கோர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அரைச்சா எப்படி இருக்கும்? ஓ! அம்மில அரைக்கிற மாரி இருக்கும் அப்படின்லாம் அவர் ரிவ்யூ பார்த்ததுல வந்திருக்கும் போல. ஸோ இப்பவே ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு மிக்ஸிய லைட்டா சும்மா ஆன் பண்ணி பார்த்தேன் ஓடுதான்னு. கடைசியில இது பார்த்தீங்கன்னா, ஜார் ஃபிக்ஸ் பண்ணாம நான் ஆன் பண்ணா உள்ள இருக்கிற அந்த இது சுத்துறதில்ல. அதுக்கப்புறம் ஜார் வச்சு ஆன் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஒர்க் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஒரு சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கலாம்னு கூடவே தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாமே தேங்காய் கூட குட்டி குட்டி பீஸா தான் கட் பண்ணி போட்டிருந்தோம். எல்லாமே சூப்பரா நல்லா அரைச்சிருச்சு. அப்புறம் இதில கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, "நீ கோர்ஸ் மெத்தட் மட்டும் ஆப்ஷன் மட்டும் நீ யூஸ் பண்ணல. எதுக்கு நீ நம்பர் 1ல ஃபிக்ஸ் பண்ண? இப்போ அது வந்து அப்போ வேரி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வெறும் கோர்ஸ் ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணா எப்படி இருக்குன்னு கண்டிப்பா பார்க்கணும்னு" ஒரு ஆர்வத்தில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ நம்மளுக்கு தேவை சட்னி ரெடி ஆயிடுச்சா, சாப்பிட்டோமா, வேலைய முடிச்சோமா அப்படி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா இந்த மிக்ஸி வாங்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா, சின்னதா, அழகா, சூப்பரா இருக்கு. அண்ட் இதோட பிரைஸ் வந்து 6990. நாங்களும் இதுவுமே அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராடக்ட் வேணும்னா நீங்களும் போய் வாங்கிக்கோங்க. தேங்க் யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.